ஹலோ காய்ஸ், உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை எத்தனை பேருக்கு அப்பான்னு சொல்லும் போது மனசார கூப்பிடும் போது கண் கலங்குது? அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நம்மளுக்காக இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா அது அப்பா மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எப்போ நம்ம பிறந்து நடந்து ஓட ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து அவங்களோட ஓட்டமும் ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா நம்மளை பார்த்துக்கணும், நம்மளுக்கு நல்ல துணி வாங்கி தரணும், நல்லா ஷூ வாங்கி தரணும், ஸ்லிப்பர் வாங்கி தரணும்னு சொல்லி அவங்களும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எதுனாலுமே அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்காம எல்லாத்தையும் நம்மளுக்கு போட்டு சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கு ஒரு அடிபட்டாவோ இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும்னாலோ அவ்வளோ துடிச்சு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலும் தாங்கிட்டு நம்மளை பார்த்துப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்னதான் நம்ம கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட அப்பனால பேச முடியலையோ, ஆனால் அவங்களோட நினப்புல ஃபுல்லாமே நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிருக்காக அவங்களோட ஆசையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி வேலைக்கு போகிறப்போ அவங்கள விட இந்த உலகத்தில் வேற யாரும் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம ஒரு ப்ரௌடாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அப்பா நம்மக்கிட்ட முதல் மாத சம்பளத்தெல்லாம் கேட்க மாட்டார். கண்டிப்பாக அவர் என்ன தெரியுமா கேட்பாரு? எப்படிமா இருந்துச்சு வேலை, நல்லா போச்சா, கஷ்டமாக இருக்கா, பரவாயில்லையா அப்படிங்கிற வார்த்தை தான் கேட்பாரு. இவ்வளோ சாக்ரிஃபைஸையும் அண்ட் எல்லா சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்குற அப்பா ரொம்ப கிரேட் இல்லை? அதனால தான் என்னமோ அப்போவே சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு அப்புறம் தான் தெய்வம். பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.